ஹலோ வணக்கங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த காக்கா வடை திருடின கதை கேள்விப்பட்டிருக்கீங்க. பாட்டிக்கிட்ட இருந்து வடைய எப்படி திருடிட்டு போச்சு அப்படின்ட்டு. அப்புறமேட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த காக்கா வடைய கால்ல வச்சுட்டு காக்கான்னு பாடி நரி ஏமாத்திரும். ஸோ அந்த மாரி பார்த்தீங்கன்னா, காக்கா இருக்க இருக்க ரொம்ப புத்திசாலியா ஆயிட்டு போகுது. அதே மாரி இப்ப எங்க வீட்லயும் பார்த்தீங்கன்னா, புத்திசாலியா ஒரு வேலை செஞ்சிருக்கு. என்னன்னு பார்க்கலாமா? எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, காக்கா கூடு கட்டி இருக்குது. காக்கா கூடு கட்டி இருக்கிறது அதிசயமான்னு கேட்காதீங்க. பட் ஆனா எங்க வீட்ல வித்தியாசமா கூடு கட்டி இருக்கு. டெய்லி நாங்களும் அதுக்கு சாப்பாடெல்லாம் வைக்கிறோம். பட் ஆனா டெய்லி நல்ல தலையில கொட்டு வாங்குறேன். அது பக்கத்துல போனாவே அது முட்டையை எடுக்க வராங்களோன்னு பயந்துக்குது. காக்கா பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குச்சி, இந்த ஓலை இதையெல்லாம் வச்சுதான் கூடு கட்டி பார்த்திருப்பீங்க. ஆனா எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா இரும்புல கூடு கட்டி இருக்குது பாருங்களேன். ஆனா என்னைக்காவது சனிக்கிழமை சாப்பாடு வைக்கும் போது மட்டும் பாருங்க வரவே வராது. காக்கான்னு நாம தான் காக்கா மாதிரி கத்திட்டு இருக்கணும். அப்புறமா பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இரும்பு கம்பி எல்லாம் கீழே இருந்தது. எங்க இருந்துடா கம்பி எல்லாம் வந்து இங்க விழுந்திருக்கே, கால்ல குத்திச்சுன்னா என்ன பண்றதுன்னு அப்புறம் பார்த்தா இந்த காக்கா கூடு கட்டி இருக்குது பாருங்களேன். மரத்து மேல கொண்டு போய் கட்டி இருக்குது. எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. ட்ரை பண்றேன். மரத்து மேல கொண்டு போய் கட்டுறது கீழே கட்டக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இரும்பு. பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இரும்பு கம்பி. உள்ள மட்டும் பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன குச்சி வச்சிருக்குது. இங்க உள்ள பாத்தீங்கன்னா எல்லாம் சைஸ் வரையா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு கம்பி, இது பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசு இருக்கு. இதெல்லாம் எப்படி மடக்கி கட்டியிருக்குன்னு தெரியல. நம்மளால இந்த மாதிரி மடக்க முடியுமான்னு கட்டிங் பேர்லாம் இல்லாம நம்மளால இதெல்லாம் மடக்க முடியாது. பட் பாருங்களேன், அது வாயிலே எவ்வளவு அழகா மடக்கி எவ்வளவு ஸ்ட்ராங்கா கட்டியிருக்குன்ட்டு. ஆனா இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். காக்கா இருப்புல கூடு கட்டுங்கிறது நான் இப்பதான் பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். பாத்தீங்கன்னா ஆல்ரெடி முட்டை வச்சு குஞ்சு பறிச்சுட்டு போயிடுச்சு. அப்புறமேட்டு தான் நாங்க எடுத்தோம். கூட்ட கலைக்கல. பட் பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு 3 கிலோ 4 கிலோ இருக்க மாட்டிருக்குது. இன்னும் நெக்ஸ்ட் டைம்ல கூடு கட்டினா காங்கிரீட் போட்டு கட்டிடுற மாட்டிருக்குது. ஸோ காக்கா எவ்வளவு பிரில்லியன்ட் பாருங்க நம்மளை விட.